ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எதுக்கெல்லாம் நம்ம சண்டை போடுறோங்கிறதே தெரியாமல் சண்டை போட்டுட்ருக்கோம். அப்படி தான் ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கணவன் மனைவினா அன்பாக தான் இருக்கணும். ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கணும். விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகும். இன்றைக்கு பல குடும்பங்கள் அப்படியே இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டைகள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அதுவும் கிராமப்புறங்களில் வேடிக்கையாக நிறைய இதை பற்றி கதைலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கதையை பார்ப்போம் இன்றைக்கி. வாங்க. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். வேலை வெட்டிக்கெலாம் போகிறதே இல்லை, சும்மாவே இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மனைவியும் வந்துடுறாங்க. சும்மாவே உட்காந்துருக்கியே, ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு மனைவி சொல்றா. அதுக்கு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன ஐடியா சொல்ல பார்ப்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா மனைவி. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போலான்னு இருக்கேன் அப்படிங்கிறான். அதை வாங்கி என்ன செய்ய போற அப்படிங்கிறா. அந்த குட்டி வளரும், பெருசாகும். அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சந்தையில வித்துட்டா நிறைய காசு கிடைக்கும்ல. அதை வச்சு நான் ஒரு எருமை மாடு வாங்குவேன் அப்படிங்கிறான். அது எதுக்கு அப்படிங்கிறா. எருமை மாடு நிறைய பால் கொடுக்கும். அதை கொண்டு போய் பால் பண்ணையில கொடுப்பேன். இல்லைன்னா விற்பேன். அதை வச்சு நிறைய காசு கிடைக்கும். அதை வச்சு ஒரு பசுமாடு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பாலையும் வித்துக்கலாம் இல்லையா? அப்புறம் நம்மளும் காஃபி போட்டு சாப்பிடலாம் இல்லையா அப்படிங்கிறான். அடுத்த தெருவில் இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போய் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு தன்னோட மனைவி சொல்றா. அடுத்து இந்த இடத்துல கணவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது எப்படி உங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறான். இந்த இடத்துல தான் சண்டை ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சத்தம் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கடுமையா சண்டை பக்கத்து வீட்டுக்கு வரையும் கேட்குது. பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வரான். அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. பக்கத்துல இருந்துகிட்டே நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் ஓடி வந்தவன் என்ன சொல்றான்? ஏண்டா, உன்னோட பசுமாட்டை ஒழுங்கா கட்டி போட மாட்டியா? என்னோட வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ எனக்கு ஒழுங்கா 10,000 பணத்தை எடுத்து வை அப்படின்னு சவுண்டு போட்டு கத்துறான். அதை வாங்கிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். குடுடா 10,000 அப்படின்னு மிரட்டி கேட்கறான். இவனும் அரண்டு போறான். டேய், நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ள அது எப்படிடா உன் தோட்டத்துல மேயும்? என்னடா உளர்ற அப்படின்றான். நீ தாண்டா இப்ப உளறிக்கிட்டு இருக்க. மாடே வாங்கல, அதுக்குள்ள எப்படிடா உன்னோட மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் நம்ம ஆளுக்கு புத்தியே வருது. அர்த்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கியே அப்படின்ட்டு உணர்றான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு உணர்த்துறான். இதுதாங்க நம்ம முன்னோர்கள் சொல்ற கதை. சண்டை எதுக்குன்னே வருதுன்னே தெரியாது. தேவையில்லாம அர்த்தம் இல்லாம கூட நிறைய சண்டை வருது. இல்லாத விஷயங்களுக்கு சண்டை போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி இல்லறத்துல மன கஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கோம். இப்போ மனிதர்கள் சில பேர் அப்படிதான் டே டு டே லைஃப்ல போயிட்டு இருக்காங்க. அதனால நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டோம்னா வீட்டில் எந்த சண்டையும் வராது. நன்றி. தேங்க்யூ.